ஒரு கடல்ல 4 ஜெல்லி மீன்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுல அம்மா ஜெல்லி மீன் எப்பவுமே தன்னோட பசங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு வந்துச்சு. ஆனா இந்த குழந்தை ஜெல்லி மீனுங்க அதையெல்லாம் கேட்காம ரொம்பவே சுட்டித்தனமா விளையாண்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரு நாள் தாய் ஜெல்லி மீன் தன்னோட குழந்தைங்கள்ட்ட, குழந்தைங்களா வாங்க. என்னம்மா, நீங்கெல்லாம் வளர்ந்துட்டீங்க, இனிமே நான் டெய்லி உங்களுக்கு பாடம் சொல்லி தருவேன், நீங்க எல்லாரும் படிக்கணும், ஓகேவா? என்னம்மா சொல்றீங்க, என்னம்மா சொல்றீங்க? நாங்க ஜெல்லி மீன், நாங்க படிச்சு என்ன செய்ய போறோம்? நீங்க எல்லாம் ரொம்ப சின்ன பசங்களா இருக்கீங்க, நமக்கு பலவிதமான ஆபத்துக்கள் வரலாம், அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு படிப்பு ரொம்பவே அவசியம். இல்லம்மா, நாங்க இப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு ஜாலியா இருக்கு, நாங்க படிச்சு என்ன செய்ய போறோம்? என்ன புடி, என்ன புடி 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 புடி, என்ன புடி. அம்மாவோட பேச்சை கேட்காம அந்த 3 ஜெல்லி மீன்களும் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு ஜெல்லி மீன் சொல்லுச்சு, இந்த ஜாலியான விளையாட்டை விட்டுட்டு அம்மா நம்மளை படிக்க சொல்றாங்களே. அப்போ இன்னொரு ஜெல்லி மீன் சொல்லுச்சு, அம்மா நமக்கு எப்பவுமே நல்லதை மட்டும்தான் சொல்லி தருவாங்க, நான் போய் அம்மா கிட்ட படிக்க போறேன், நீங்க வேணும்னா விளையாடிட்டுருங்க. அம்மா அம்மா அம்மா. என்னடா செல்லம்? அம்மா எனக்கு பாடம் சொல்லித்தாங்கம்மா. உங்க அண்ணனையும் கூட்டிட்டு வாப்பா. அவங்க 2 பேரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. சரி வா, உனக்கு நான் சொல்லித்தரேன். கண்ணா, நான் உனக்கு பாடம் சொல்லித்தர்றேன். இந்த கடல் ரொம்பவே பெருசா இருக்கும், இதுல நிறைய உயிரினங்கள் இருக்கு. சில உயிரினங்களால நமக்கு ஆபத்து இல்லை, ஆனா பெரிய சுறா மீன் ஒன்று இந்த கடல்ல இருக்கு. அது எல்லார்கிட்டையும் நல்ல நண்பன் மாதிரி பழகி அதை கூட்டிட்டு போய் அந்த உயிரினத்தை சாப்பிட்ரும். அதனால நம்ம சுறா மீன் கிட்ட எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும். சரிம்மா. அம்மா, சுறா மீன் எப்படிமா இருக்கும்? சாதாரண மீன் குட்டியா கலர் கலரா அழகா இருக்கும். இந்தா உன் பின்னாடி பாரு, இந்த மாதிரி அழகா குட்டியா இருக்கும். ஆனா இந்த சுறா மீன் ரொம்பவே பெருசா பார்க்கவே பயங்கரமா இருக்கும். சரியா குட்டி? சரிம்மா. சரிம்மா குட்டி, நான் வெளியே போய் உணவு எடுத்துட்டு வரேன், நீ கவனமா இரு, சரியா? சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய சுறா மீன் விளையாடிக்கிட்டு இருந்த அந்த 2 ஜெல்லி மீன் பக்கத்துல வந்துச்சு. அப்போ அந்த ஜெல்லி மீன்கள் சுறாவை பார்த்து, யார் நீங்க? உங்களை இதுக்கு முன்னாடி இங்க நான் பார்த்ததே இல்லையே. நானும் இந்த கடல்ல தான் இருக்கேன், என் பேரு சுறா, என்ன உங்க நண்பனா ஏத்துக்குவீங்களா? நாம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். சரி சுறா, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். உங்க 2 பேரையும் நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், எங்க வீடு ரொம்பவே அழகா இருக்கும். சரி, நாங்க வர்றோம். நான் முன்னால போறேன், நீங்க 2 பேரும் என் பின்னாலேயே வாங்க, சரியா? இன்னைக்கு அவங்க 2 பேரையும் ஏமாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். அண்ணே அண்ணே அண்ணே, எங்கண்ணா போறீங்க? நான் சுறா மீன் பின்னாடி போறேன், நீயும் வா. சுறா மீன் இப்ப எங்களுக்கு புதிய நண்பன், அவங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, நாங்க 2 பேரும் போறோம், நீ என் கூட வா. அண்ணே, அது ரொம்பவே பொல்லாத சுறா மீன் அண்ணே,
இன்னைக்கு காலையில அம்மா பாட சொல்லித்தரேன்னு வர சொன்னாங்கல்ல, அப்போ நீங்க விளையாடிக்கிட்டு இருந்தீங்க. அம்மா காலையில தான் இதை பத்தி சொன்னாங்க. அது பின்னாடி நீங்க போனீங்கன்னா அந்த சுறா மீன் உங்க 2 பேரையும் முழுங்கிருண்ணா. தம்பி, நீ சொல்றது எல்லாம் உண்மையா? ஆமா அண்ணா, இந்த அம்மா வர்றாங்க, நீ அம்மா கிட்டயே கேளு. என்னம்மா, என்ன எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, அண்ணன் 2 பேரையும் சுறா மீன் வந்து கூட்டிட்டு போக பார்த்துச்சு. நான் வந்து அண்ணன் 2 பேரையும் காப்பாத்திட்டேன். வெரி குட் குட்டி. பாத்தீங்களா குட்டீஸ், தம்பி இன்னைக்கு உங்களை காப்பாத்திட்டான். நாம படிச்சாதான் நல்லது எது கெட்டது எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இனிமே டெய்லி நீங்களும் படிக்கணும், சரியா? சரிம்மா, இனிமே டெய்லி நாங்களும் படிக்கிறோம். குட்டீஸ், நம்மளோட வாழ்க்கைக்கு படிப்பு ரொம்பவே முக்கியம். நல்லா படிச்சா வாழ்க்கையில எந்த உயரத்தையும் எட்டி பிடிக்கலாம். இனிமே எல்லாரும் நல்லா படிக்கணும், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சமீம்ஸ் மோட்டிவேஷனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.